மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணா ஆட்சிக்கு வந்தார், உலகமே திரும்பி பார்த்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஆனால் கூட்டணிக்கு என்ன கொள்கை? மதச்சார்பின்மை கொள்கையில 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? அந்த உணர்வு இந்த கூட்டணிக்கு இன்னைக்கு இருக்கா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நான் மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணா ஆட்சிக்கு வந்தார், உலகமே திரும்பி பார்த்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஆனால் மயிலாடுதுறையில் நடைபெற்ற முதல்வர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திமுக எம்பி ஆர் ராசா மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது பலத்த காற்று காரணமாக திடீரென சரிந்து விழுந்த மின் விளக்குகளால் அவர் சுதாரித்து கொண்டு உடனடியாக நகர்ந்த காரணத்தினால் நூலிலையில் உயிர் தப்பியிருக்கிறார் திமுக எம்பி ஆர் ராசா. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் அன்பு ரஹூத். வணக்கம் அன்பு, இந்த சம்பவத்தினுடைய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் நகர திமுக சார்பாக சட்ட போராட்டத்தில் வென்ற முதல்வருக்கு பாராட்டு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் நகர கழக செயலாளர் குண்டாமணி என்கிற செல்வராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக குத்தாலம் பி கல்யாணம், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று பலத்த காற்று வீசியது. மண் காற்று வேகமாக வீசிய காரணத்தினால அவருக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கிழிந்து தொங்க தொடங்கியது. அத்துடன் மேடையில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு மின் விளக்குகள் அவர் பேசிக்கொண்டு இருந்த அவருக்காக ஒரு போக்கஸ் லைட் ஆனது அவர் மீது வேகமாக வீசிய காற்றின் காரணமாக அவர் மீது விழ பார்த்தது. நூலிலையில் அவர் சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து சற்று விலகியதால் அவர் மேல் விடாமல் போடியம் மீது மைக்கு மீது அந்த மின் விளக்குகள் வீழ்ந்தது. இந்நிலையில் அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள் அவர் அங்கிருந்து அவருக்கு அருகில் இருந்த காருக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் நடைபெற்ற போது தொடர்ந்து வேகமாக காற்று வீசியது காரணமாக தொண்டர்களும் உடனடியாக அங்கிருந்து ஒவ்வொன்றாக கிளம்பினர். இந்த கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. நன்றி அன்பு ரஹூத், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.